பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. போனா பிடிச்ச சாமானம் பண்ணி கொண்டு தானே வார அவன் பாத்துக்குவான். 1 கிலோக்கு 1100 ரூபா. வெள்ளையாம் தேட இந்தியாவை இன்னும் ஆரஞ்சு போட்டு வாரம். அதை பற்றி சாம்பாரும் இட்லியும் தந்திருக்கணும். என்ன மூஞ்சிகள் எல்லாம் வீட்டுல தங்கியிருந்தாங்க சொன்னா அண்ணாண்ட வீட்டுல நாங்கள் தங்கியிருந்தாங்க. நாங்க பார்க்காத கடை. வணக்கம் ரோவலே, எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பாய்ச்சி கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட தமிழ்நாட்டில் எங்களோட கடைசி நாள். நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகப்பட்டினம் வந்துட்டோம். நாகப்பட்டினத்துலேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கப்பலில் நாங்கள் மறுபடியும் யாழ்ப்பாணம், அதாவது இலங்கை காங்கேசன்துறை ஹார்பருக்கு நாங்கள் போகிறோம், துறைமுகத்துக்கு போகிறோம். இன்றைக்கு எப்படி அந்த காணொலி இருக்க போட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நாங்கள் ஒரு அன்னைக்கு சொல்லி வச்சுருந்தோம். நாங்கள் ஒரு ஆட்டோவுக்கு அண்ணா நேற்று கொண்டு போகிறோம். உண்மைக்குமே எனக்கு லக்கேஜில் இருக்குதுடா, ஏகப்பட்ட லக்கேஜில் இருக்குது. இதில் பார்த்தாலே தெரியும். இந்த எல்லாமே வேறங்கோ. இதில் மதுசரம் பைக்குக்கு எனக்கு பார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், பார்த்தா தெரியுமே. எத்தனை பார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன்? 3 பார்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாண்ணா. ஓகே, வலிக்கிடுவோமா? என்ன கவலையா இல்லையா உனக்கு? நித்திரை இல்லையோ? 20 ரூபா ஃபோன் பார்த்தா அப்படி நித்திரை வரும். எனக்கும் அப்படித்தான். அதுதான். ஓகே, வலிக்கிடுவோம்ண்ணா. இல்லை, ஹார்பருக்கு போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெயின் பாதை இருக்குது. அப்போ ரெயின் வரப்போது போல நடப்பதும் ரெயின் வரப்போது போல். அப்போ நான் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி போகிற ட்ரெயின் நான் வரப்போகுது. எனக்கு கொஞ்சம் இதில் வந்துடும். வேளாங்கண்ணி தெரிந்தானே இல்லை இருக்கும். இதில் பேரங்க ட்ரெயின் போகுது இந்த இடத்துல. பாருங்க, துறக்கணும் பாருங்க. பாதை துறக்க போகுது இங்கால. அதுக்கப்புறம் இது வெயில் கொண்டு விடணும். சரி, இப்போ தான் துறக்கிறோம். இதில் பார்த்தா இப்படி தான் துறக்கிற பாருங்க. அதை துறந்தாச்சு. அதில் முன்னுக்கு போகிறாக்கள் அந்த கப்பலில் வேலை செய்கிறார்கள். அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி விடுவேன். நம்ம என்ன நாங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டோம். இங்கே பாருங்க, நாகப்பட்டினம் இந்த ஹாப்பருக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் இப்படி ஒரு வண்டியில் கொண்டு தருவாங்க. இந்த வண்டியில் நாங்கள் சுட்டி கொண்டு போகணும். இப்போ கணவர் நிற்கணும் பாருங்க, ஜாலையில் பார்த்தா தெரியும். கணவர் நிற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இமிக்ரேஷன் எல்லாமே கிளியர் பண்ணி போட்டு வந்துட்டோம். மதுசன் டீ குடிச்சு நிற்கிறார் வேறங்க. டீ நல்லா இருக்கு. டீ சட்டப்படி இருக்கு. என்ன என்ன அதில் ஐயோ கிண்டி கொண்டு நிற்கிறாரு. இப்போ தான் உடுப்பு மடிக்கிறாரோ? நாங்கள் இப்போ வந்துட்டோம். சரியான கூட்டம் இருக்கா இன்றைக்கு? ஒரு வேறன்னு போல 100 150 பேரா எவ்வளோ ஆக்கணும்னு சொல்ல தெரியல. நான் கணக்கு பேர் வேற அப்படி நேட்டுக்கு போய் நம்ம பாருங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து வேறு சீட்டு இருக்கா? வேற நல்ல வெளிச்சம் வேறு இருக்குது. நாங்கள் கப்பலை கொண்டு நேரில் காட்டுறேனே எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பேரங்கோ கப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி. சுபம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு டிவி ஒன்று இருக்குது. வயசு போச்சா? எத்தனை வயசு ஐயா? 70 வயசு. 70 வயசுல எத்தனை நேரம் வந்துட்டீங்க இந்தியாவுக்கு? நான் 4 வேணும், 5 வேணும். 5 வேணும். அப்போ எதுக்கால வந்து நீங்கள் எதுக்கால போறீங்க? இப்போ 2 வேணும், ஒரு பையனும் தான் இதில் வந்து. இந்த முன்னுக்கு பாயுது. நீங்க எதுக்காலே வந்து நீங்க எந்த ரோட்டாலே வந்து நீங்க இதெல்லாம் வந்தீங்க? எப்படி பாயுது? இப்ப பாயுது. இந்த முன்னு போகுதா ஐயா? எந்த இடம்? மன்னாரம். அப்ப என்ன ஊர் சுத்தி பார்க்க வந்தீங்க? சொந்த இடமா? இங்க சொந்த ஊர் தான். இங்கேயும் போறது, அங்கேயும் போறது. மாறி மாறி பாத்தீங்களே, தலையெல்லாம் சுத்துது மேல போவா. அதெல்லாம் சின்ன பிரச்சனை. ஐயா எல்லாம் வந்த காலத்துல எத்தனைய பார்த்துருப்பாரு. நாங்க பார்க்காத கடலாம், நாங்க பார்க்காத எத்தனை ஓட்டு எல்லாம் முடிஞ்சு காலம் முடிஞ்சு வயசு முடிஞ்சு ஆளும் போட்டு அப்படி சொல்லாங்க ஐயா, அப்படி சொல்லாங்க. வயிற்று இப்ப என்ன ஐயா, அவன் என்று ஒரு அணுவும் அசையாது, அவன் என்று ஒரு அசுவும் அசையாது. நம்மளுடைய ரத்தத்தை ஓட வச்சிருக்கிறது யாரு சொல்லுங்க பார்ப்போம். அவன். நம்மளை அனுப்பி இருக்கிறது யாரு? அவன். நம்மளை அனுப்பி இருக்கிறது யாரு? அவன். அவன் தான் நம்மளை உருவாக்குனது யாரு? அவன் என்று ஒண்ணு எந்த இருந்தாலும் அவன் பார்த்துட்டு தான் சொல்லுங்க.
நீங்களா போய் எனக்கு பூஜையை போடுங்க, எனக்கு நல்லா வரணும், நான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தொலைஞ்சு வைங்க ஐயா. அவன் என்று ஒரு அனுமதி. நான் ஒரு ஆஸ்பத்திரியும் போக மாட்டேன், கிளினிக்கும் போக மாட்டேன். அவன் பார்த்துக்குவான் இல்லையா. அவர் அனுப்பு. நீங்க ஒரு ஆளை வேலைக்கு அனுப்புனீங்க பாப்பியெல்லா பார்க்க மாட்டீங்களா? பாப்பியல அத மாதிரி அவர் அங்க இருந்து அனுப்பினவர் அவர் எங்களை பாப்பாரு அப்படிங்குது. அனுப்பினவர் இல்ல, 1030 கோடி தண்ணீரையும் இருக்கும் வானத்திலையும் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது எங்க என்ன நடக்கு, எங்க அதர்மம் எங்க தர்மம் நடக்குது, அதெல்லாம் பாப்பாதுக்கு தான் இருப்பாங்க சரியா. அதனால நம்ம என்ன சொல்லணும், எந்த வருத்தமும் இறைவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலங்கு எல்லாம் பார்த்து முடிஞ்சோம். ஓ எங்கள் குலதெய்வம் வஞ்சதாங்க ஐயா ஐயா 70 வயதுன்னு சொல்றாரு. ஐயா ஜீன்ஸ் ஸ்டைல ஜீன்ஸ் இதுதான் இப்ப மாடல். நான் எலக்ட்ரிஷன்ல பார்க்கல என்ன இல்லையே காட்டுறேன். எலக்ட்ரிஷனாவா ஐயா? எலக்ட்ரிஷன் சும்மா அரசாங்க வேலையா? இந்த வேலை பாயுது ஐயா. தமிழ்நாடு மின்சார வாரியம் மெட்ராஸ். அப்ப ஸ்ரீலங்காவில இந்த பேருங்க நான் தூர வச்சு காட்டுறேன் 2 நாட்டு சிட்டிசன் போல. அங்க இது ஆள் லேசுப்பட்ட ஆள் இல்ல, பக்கத்துல வச்சு காட்டு. இது இங்க அது இந்தியாவில் கொண்ட கொடுத்து கடையில சாமான் வாங்க, போலீஸ்ல எவ்வளவு சாமான் கொண்டாந்தாலும் எதுக்கு இவ்வளவு அள்ளி போட டக்குன்னு இதை விட்டோம்னா சரி கொண்டுவோம். அப்ப எங்களுக்கு நாங்க கணக்கு சாமான் கொண்டு வரோம். விடுவாங்க நாங்கள நல்ல சம்பந்தம் சூழ்ச்சிகள் தான் கொண்டு போகலாம். பாதுகாப்புக்கு என்ன இது இந்தியாவில் இது ஸ்ரீலங்கா. அப்ப 2 நாட்டு சிட்டிசன் பாத்தீங்களா? 2 நாட்டு சிட்டிசன் என்ன நீங்க சாப்பாடு வந்துடுது எங்களுக்கு குடிக்கணும் பேர் எல்லாம் இருக்கும் இல்ல சாப்பாடும் குடிக்கணும் வரைக்கும் தெரியல. பாருங்கோ சாம்பாரும் இட்லியும் தந்திருக்கணும். ஒரு ஆளுக்கு 3 இட்லி படி. ஸ்ரீலங்கால இருந்து இங்க வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இப்போ இந்தியாவிலிருந்து திருப்பி நாங்கள் இலங்கைக்கு போய்க்கு தரீங்க பாருங்கோ. என்னென்னு சொன்னால் இந்தியா வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்த நாங்கள் தானே வண்டலூரில் ஆட்ட வீட்டில் தங்கியிருந்த நாங்கள் சொன்னால் அண்ணாண்ட வீட்டில் நாங்கள் தங்கியிருந்த நாங்கள். அண்ணா ஒரு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். அண்ணாண்ட வீட்டிலாம் தங்கியிருந்த நாங்கள். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா இன்றைக்கு எங்களோட சேர்ந்து பயணிக்கிறார். யாழ்ப்பாணம் பாரார். நான் அங்கே போய் கதைப்போம். என்ன மைக்கும் இல்லை கையில், அங்கே போய் கதைப்போம். என்ன இட்லி நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்த்துனீங்களா? என்ன கரண்டியோ? இங்கே சாம்பார் உடைக்கணும். சாம்பார் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்க அப்படி கரை தெரியுது. காங்கேசந்துறை துறைமுகம் இப்படி தெரியுது. இந்த பக்கத்தில் பார்த்தா தெரியும். காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போதான் மதுக்கு நிம்மதியாவே இந்த வெள்ளையா வந்தேடா இந்தியாவை என்ன தெரியாது. நீ நாங்கள் ஏர்போர்ட்ல இருந்து வீட்டை வந்தாச்சு. பாருங்கோ ஏர்போர்ட் இல்லை, ஃபெரி காங்கேசந்துறை துறைமுகம். அங்கேருந்து வீட்டை வந்துட்டோம். இப்படி முதல்ல அதை வீட்டை போவோம். என்ன புதுசாக கண்டு குறைக்கிற இந்த பாருங்க வீட்டை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் தான். தலைக்கு சீப்பி போடுறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். வழியாக இருக்குது இதில் மூஞ்சிகள் இல்லை இந்த வேறு தலை வேறு எப்படி கேட்கண்டு தலைமையில் அமர்த்தி இழுத்து விட வேணும். எத்தனை மணி வந்தாரு? நான் நேற்று உங்களுக்கு தெரியுமா நடந்த விஷயம், பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. 5-6 மணி ஆகட்டும், 1 மணி வர வேண்டி நான் 5-6 மணி ஆக்கி போடுவாங்க வழியில் வேற. டேக்ஸ் ஒரு பிரச்சனை அதை நான் கதைக்கிறேன். நான் ஃபுல்லாக ஆரஞ்சு போட்டு வரேன். அதை பற்றி ஒரு தேவையில்லாம் டேக்ஸ் அடிச்சு போட்டாங்க. இல்லை 2 பேருக்கும் போட்டோ உடுப்புக்கும் அடிச்சு போட்டாங்க. ஓ அது நான் இப்போ கோல் எடுத்து கதைக்கணுமா உங்களுக்கு? இதுக்கு போட்டோ உடுப்பு சும்மா வீட்டு சாமான் வந்து இதுக்கு கிடக்கிற சாமான் காட்டுவேன் தானே உங்களுக்கு வீடியோவில் காட்டினா. அப்புறம் நான் அதுக்கு பிறகு கதைக்கணும் உங்களுக்கு. அடுத்து இதுதான் கொண்டு வந்தது, இதுக்கு தான் டேக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு கதைக்கணும். நான் கதைக்க வேணும். கதைக்காம விட இப்படி விட்டா எத்தனை இப்படி பாவங்கள். அவங்களெல்லாம் கிளறி பார்த்தவங்க கிளறி பார்த்துட்டு சும்மா அடிச்சிருக்காங்க. பாப்போம் என்னன்னு இருக்கா. அது கதைக்கத்தான் வேணும். கதைச்சா காசு தர்றாங்களோ இல்லை பிள்ளை. இந்தியாவுக்கு கப்பல் அளவு போய் போறது ஓகே. வேற வேண்டாம். வேற சாமான் கொண்டு 2 வேற வேண்டாம் வீட்டுக்கு சாமான்.
அதுக்கு டிக்கெட்டுக்கு 26,000 ரூபா கட்டி இப்போ இந்த வங்களுக்கு டேக்ஸ் கட்டி இது எவ்வளவு அது டாக்ஸ்? 1 கிலோக்கு 1,100 ரூபா. இன்ஜி அப்போ. அப்போ எத்தனை கிலோ டக்குன்னு யோசிச்சு எத்தனை அப்போ? இது 30. டாக்ஸ் காசுக்கு சாமான் வராது போல. சாமான் வராது இதுக்கே ஒரு 30. கொடுத்து டாக்ஸ் வேண்டாம் அதைத்தான் சொன்னேன் நான். இப்போ நான் இதை பற்றி கதைக்க வேணும் படியா அப்போ இருந்து கதைப்போம் என்ன அது என்ன பிசார் இதுகளா கிடக்குது. வீட்டு சாமான் நான் பிரிச்சு அடுத்த வீடியோவில் காட்டுவேன் தானே. அப்போ நூடுல்ஸ் பை கிடக்குது நூடுல்ஸ் பைக்கு டேக்ஸ் எங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து அடிச்சு வச்சுக்கணும். யாரோ என்ன தண்டு அடிச்சிருக்கு இல்லை நான் இப்போ ஃபுல்லாக போய் 6,000 அவையில் அடிக்கிறேன்டா அடிச்சிருக்கலாம். அதுக்குரிய பொருளுக்கு மட்டும் அடிச்சிருந்தா ஓகே. இப்போ நான் நம்மளா சாரி கொண்டுறேன்னு சொன்னால் சாரிக்கு அடிச்சிருந்தா ஓகே. சாரி கொண்டு வந்தா சாரிக்கு அடிச்சிருந்தா ஓகே. 3-4 சாரி கிடக்கன்னு சொன்னா இல்லை சரி கூட கிடக்கண்டா அதுக்கு நான் சொன்னேன். அப்படி இருந்தால் எல்லா பொருளுக்கும் சேர்த்து தானே இருக்கிற சூக்கேஸ் ஃபுல்லாக தானே அடிப்பினா வித்தியாசமான ரூல்ஸ் என்னத்துக்கு செய்யணும் புரியாது. டூரிஸ்ட் 50 கிலோ 55 கிலோ சாமான் நாங்க லீகலா இப்ப ஒரு டாக்ஸும் இல்ல. நான் பேசாம இந்த கடைக்கு உடுப்ப கொண்டு வந்துருவேன். அப்ப இந்தியாவில இருந்து உடுப்பு எடுக்கல அதே இல்ல பேசாம இந்த கடைக்கு நான் உடுப்ப போட்டு கொண்டு வந்துருப்பேன். இப்படி டேக்ஸ் அடிச்சிருந்தா இப்படி டேக்ஸ் இருந்தா இப்ப டாக்ஸ் கட்டி உடுப்பு கொண்டு வந்து வித்த பிரியோசனம் வராது. இல்ல இது நாங்க விக்கிறதுக்கு கொண்டு நாங்க பாதி அதுதான் சொல்றேன். இல்ல நார்மலா டேக்ஸ் அடிப்பாங்கல்ல அது அவளா பிரியோசனம் இல்ல டேக்ஸ் அடிப்பாங்கல்ல அவளா இது இதா கடமலாம் என்ன இவ்வளவு வேற 30 கிலோக்கு உள்ள வரும். அப்போ இவ்வளவு டாக்ஸ் அடிச்சவங்க அடி பேருங்க ஒரு 40,000 ரூபாய் வரும். அப்ப என்ன இந்தியா போட்டா கையை வீசி கொண்டு வர வேணுமாமா? அது பொறுங்க நான் போய் அவங்களோட இதுக்கு மெயினுக்கு கோல் அடிச்சு நான் கதைக்க போறேன். இப்படி கதைக்கத்தான் வேணும். வீடியோவில் எல்லாத்தையும் எடுத்து காட்ட வேணும். அவனும் பாவமா ஓ எல்லாரும் அவனுக்கு அதே மாதிரி தான் அடி. அவனுக்கு 2 பேரும் சேர்த்தல் ஒரே அடி 80 கிட்ட 88,000 என்ன இருப்பா அவங்க கொடுக்க அன்பன் கொடுத்துட்டு வீட்டுக்கு சாமான் கொண்டு வந்தா என்ன நடந்தது? சுத்தி பார்க்க போறவ விரும்பி டூரிஸ்ட் கப்பலாம் விரும்பின சாமான் வாங்கிட்டு தானே வருவோம் நாங்க. இப்போ என்ன சொன்னா இப்போ எல்லாரையும் சேர்த்து சாரி கொஞ்சம் கூட கிடந்து ஒரு 10-12 சாரி கிடந்து எல்லாரும் சேர்த்து சரியா 10-12 வேணும் தானே 10-12 எனக்கு 3-4 வேணும். உங்களுக்கு 3 சாரி கிடக்குதுல்ல 3 சாரி கிடக்கு அப்படி 10-12 சாரி கிடந்தது சரியா. எல்லாரும் அவன் கிடந்தது மாறி மாறி கிடந்தது சரியா. இப்போ எந்த தூக்கிய சவுண்ட் பேரில் நடந்தது என்ற தூக்குற கஷ்டமே இவ்வளோ கொண்டு வர்றதுக்கு மாறி மாறி இருந்தது. அப்போ அதுக்கு சாரி கூட இருக்குதான் சாரி என்று சொல்லி சாரி கூட இருக்குது 6க்கு மேல இருக்கிறதால அதுக்கு மட்டும் டெக்ஸ் அடிக்காம நான் விட்டு சாமான விட்டுட்டு வரவும் இது சரியான இந்த ஃபெரியில இருக்கிற ஃபெரி அதாவது இப்போ இந்த கப்பல்ல இருக்கிற கஸ்டம் சரியான நான் கழிச்சு பார்த்தேன். நான் சொன்ன வழியில வந்து நான் ஃபுல்லா ஆராய்ஞ்சோட வீடியோ போடுறேன். உங்கள பிள்ளை இருந்தா அப்படியே சொல்ல ஃபுல்லா சுட்டி காட்டணும்னு சொல்லி போட்டு வந்தேன். ஆனா எல்லாம் முடிச்சு போட்டு தான் இடையில காய்க்க துவங்கினா இன்னும் கூட ஏதாவது செய்து விட்டுருவாங்க சம்பவம். 5-6 மணி ஆகிட்டு போய் அந்த ஆளுங்களுக்காண்டி அந்த ஆளுடைய வாகனம் பழுதாகி ஒரு மத்தியானம் ஸ்டார்ட்ல வச்சிருந்து போய் அந்த வாகனம் செய்ய போய் அங்க எத்தனை பேர் சும்மா கள்ள வேலை செய்து போட்டு கள்ள விளையாட்டு காட்டி போட்டு போறாங்களோ மட்டும் நாங்க ஆறுதல கடைசிய கதையா கிளங்குவேன். வடிவா சண்டை பிடிக்காம இந்த சூக்கேத்துக்கு முன்னுக்கு மாதிரி அப்படி முந்தி போகாம மெது ஆறுதலா போகும்னு சொல்லி கடைசியில வந்து வடிவா பார்த்துட்டு டெக்ஸ் அடிச்சுட்டாங்க. எல்லாரும் முந்தி ஓடிவிட்டோம். ஏதோ ஒரு கதை ஒன்று கிடக்கல ஏதோ ஒரு கதை ஒன்று கிடக்கல மூதவத்துக்கு போய் அடிபட்டவை எல்லாம் பெரிய மோதகம் நிறைய கிடந்த அந்த கதை நான் ஞாபகம். பெரிய மோதகம் நிறைய கிடந்த ஒரு சின்ன மோதகம் அதுக்கு மோதிரம் கிடந்தது அதுக்குள்ள தங்கம் கிடந்தது. அது கடைசியா போனாலும் கிடைச்சது கடைசியா போனாலும் அப்படி அந்த கதையில கேட்டு வளர்ந்து அந்த கதைக்கு மாறா நடந்தது. கதைக்கு மாறா நடக்குது இவ்வியல் சரியான என்னென்னு சொல்றது. இப்ப மாறி மாறி கதைக்கணும் மாறி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு முதலாளி அதுக்கு இல்ல தமிழாக்கள் இருக்கணும். காசு தர வேணும் பிரச்சனை இதுல உதண்டா காசு தர வேணும். எனக்கு காசு சாமான் இல்ல இதுக்கு நான் பேருந்து என்ன சொல்லிச்சுன்னா 1000 2 வருஷத்துக்கு பிறகு வரதால $1000 சாமான் கொண்டு வராமண்டு இவ்வளவு $1000 தானே வரும் சாமான் இல்ல 5 தான் 2 கட்ட சாமான் $2000 தானே வரும். பப்பாய சோப்பு கொண்டு வந்து நாங்கள் 16 சோப்பு 26 சோப்பு பறிச்சாச்சு. அது கொண்டு வரலாம் அவ்வளோ சோப்பு. ஓ
ஏன் இங்க வேண்டெல்லாம் தான் இங்க வெள்ளவங்கத்தை நல்ல கொண்டு வந்து நாங்க பாவிக்கிறதுக்கு கொண்டு வந்து இங்கத்தியானடா இங்கேயும் வருது இங்க சரி அது போய் காடி கொண்டு வரும் என்ன நினைக்கிறீங்க நீங்க உனக்கு போற இடம் எல்லாம் அப்படியா கிடக்கு போறதெல்லாம் பிரச்சனையா கிடக்கு ஒன்றும் செய்யல அது அந்த இந்த பிரச்சனையோட அந்த சனியாய 40,000 ரூபாய்க்கு இங்க வேண்டி இருக்கலாம் போல 12 பேருக்கும் நீங்க சாமான் இப்போ இன்றைக்கு வச்சு வீடியோ எடுப்போம் தான் அடுத்த வீடியோல பாப்போம் அடுத்த வீடியோல பாப்போம் தான் என்ன டாக்குமெண்ட் அடுத்த வீடியோல காட்டுவேன் அவங்களுக்கு அவங்க வீடியோ பாப்பாங்களோ வீடு இப்ப போறண்டா வாங்கோ போறண்டா போகட்டும் வரையக்கு இல்ல சரியான இப்படி சாமான் ஏதாவது வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் உங்களுக்கு டெக்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லி போடுவோம் ஏன்டா அப்படித்தான் சாமான் கிடக்கு படியா முடிய பார்க்க வச்சரா கடை எனக்கு இப்போ போடலாம்டா என்ன போறா இது அமத்தலாம் ஒரு இப்படி என்ன பேந்தோர் என்னடையாத்து இந்த முனிவேற்ற முடிமை அரிச்சுருண்டாம வெட்டுறது இப்படி வெட்டி கொண்டு வர பேந்து ஒரு 6 மகள் மாதம் இருக்கும் வெட்டி குறைச்சி கொண்டு வராது பேந்தோர் 6 மாதத்துல போயிருமா இவ்வளவு தான் முந்தி இருந்ததுக்கு இந்த தலைமை பிரச்சனை இல்லை சீப்பு போடாது அப்படியே தெரியுது சீப்பு போட தேவையில்லை யாருக்கே தமிழா செய்தவன் யார் சேர்த்தவன் அவர் கூட தலைவர் வச்சுத்தவன் இதை தூக்கு தான் செய்தவன் நான் கேட்டு தத்தி போட்டு வர போறோம் எனக்கு இல்லை இந்த டெக்ஸ் அடிச்சது கடும் காசு டெக்ஸ் அடிச்சது கடும் கோவம் சிவப்பு கலர் நோமல் சூக்கேஸ் 2 ஒண்ணு அது அவன் மொத்தம் 4,500 ரூபாய்க்கு எடுத்தது நான் சாமான் உடையக்கூடாது உள்ளுக்குள்ள உடைகள் ஒன்றும் இல்லை சும்மா நசுக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பேக்கு வாங்காம அதை வாங்கி விட அவனை 2 கொடுத்துட்டு இதை எடுத்துன்னு வந்தேன் நான் 3 4,500 மூன்றும் சேர்த்து மூன்றும் சேர்த்து என்ன ஆனால் சரியா விளையாண்டு இப்போ ஃபுல்லான ஆராய்ச்சி செய்ய போறேன் போய் கஸ்டம்ஸ் இது என்ன ஃபுல்லா காசு வந்தாலும் உங்களுக்கு லாபம் தராம விட்டா என்ன தராவிட்டாலையும் இப்போ திருப்பி போற ஆக்கள் வரைக்கல கஷ்டப்படக்கூடாது இப்படி இவங்கள்ட்ட போய் மாட்டுப்பாட்டு உங்களுக்கு ஒன்று பாருங்க யோசிச்சு பாருங்க இந்த கப்பல் முதலா போய் நாங்க தான் வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணி விட்டது நானும் பண்ணி விளக்கம் தெரியுமோ பண்ணி விளக்கம் இந்த 80,000 90,000 முடினது பண்ணி விளக்கம் ஃபேஸ்புக்கில் 1 மில்லியன் கிட்ட போனது அப்படி நாங்க ப்ரொமோட் பண்ணி விட்டு எங்களுக்கு சம்பவம் நல்ல சம்பவம் நெருப்பு சம்பவம் எல்லாம் சொன்னா முழுக்கான்னு சொன்னா இவியல் ஏதோ வேணும் செய்திருக்கேன் கடைசியில எல்லாம் தெரிஞ்சாக்கள் இருக்கேன் யூடியூப் பாக்குறாக்கள் இருக்கேன் ஓ டூரிஸா போனா பிடிச்ச சாமானம் வண்டி கொண்டு தானே வாரது அதுவும் நீ அந்த அளவான சாமானோட தானே வந்த நீ நான் 60 கிலோக்கு காசு கட்டி போட்டு போட்டு 26,000 அது கப்பலுக்குரிய காசாம் இந்த டெக்ஸ் இல்லையாமது கப்பல் அதை அலவுட் பண்ணுவாங்களாம் இங்க நாங்க அலவுட் தாங்க அலவுட் பண்ண மாட்டோம் ஒரு லட்சம் ரூபாய் சாமான் கிடக்கும் 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சாமான் கிடக்கும் இதுக்குள்ள நான் வாங்கியிருந்தது இதுல அங்க கடை நினைக்கிற பிடிக்கும் எனக்கு சேர்த்து ஒவ்வொரு டீ ஷர்ட் அப்படி பிடிக்கணும் அவ்வளவு தான் ஓ உங்களுக்கு 3 சாரி உங்களுக்கு கோல் எடுத்தா நீங்க அதை காட்டி சொன்ன 3 கலரும் வாங்கி நான் தான் என்ன தெரியா சாரி 108 சரி ஓகே கதவை சாத்தி போடுவாங்க